ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு வெரைட்டி சாதம் செஞ்சுருக்கோம். டேஸ்டியாகவும் இருக்கும், குயிக்காகவும் செய்யலாம். அதுதான் ஆம்லேட் மசாலா சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய், இன்னைக்கு ஆம்லேட் மசாலா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம், இப்போ நல்லா உளுந்து சீரகம் கடுகு எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இதில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்ல பொன்னிறமாக வதங்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், குழம்பு மசாலா தூள், அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு மசாலா. இப்போ நான் 2 முட்டை ஆம்லேட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு மசாலா ஆம்லேட் எல்லாமே. இப்போ இந்த டைமில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சோறை போட்டு நல்லா பிரட்டி விடணும். இப்போ பாருங்க, ஆம்லேட் மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாப்பாடு ரெடி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.